வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வெற்றிகரமாக கூட்டணி அமைத்திருக்கின்றோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். வாகனத்தில் எதுவும் சிக்காத நிலையில் தொடர்ந்து பிரச்சார பயணம் மேற்கொள்ள பறக்கும் படையினர் அனுமதி. அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. தேர்தல் பிரச்சாரத்தில் விதி மீறியதாக தவேக தலைவர் விஜய் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது, ஆம்புலன்ஸ் வாகனத்தை மறித்தது உள்ளிட்டவை 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. கரூர் போன்று கொளத்தூரில் மற்றொரு சம்பவம் நடைபெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஈரானுடன் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அழிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. கவுஹாத்தியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா முழுவதும் இல்லாத அளவிற்கு இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியாக தமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைந்திருக்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து அளித்தார். அப்போது அவர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசிய போது, இந்த கூட்டணி புதிதாக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல என்றும், ஏற்கனவே இருந்த கூட்டணியை விட தற்போது இந்த முறை இன்னும் சில கட்சிகள் தமது கூட்டணியில் இணைந்துள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வெற்றிகரமாக கூட்டணி அமைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இல்லாத அளவிற்கு எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணியாக தமது கூட்டணி அமைந்திருக்கிறது என்று தெரிவித்தார். இதில் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான செல்வ பெருந்தகை, சண்முகம், திருமாவளவன், கமல்ஹாசன், தமிமுன் அன்சாரி, வைகோ, துரை வைகோ, நெல்லை முபாரக், ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கழுகுமலை அருகில் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர். தென்காசி மாவட்டம் கழுகுமலை அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மறித்து அதில் சோதனை நடத்தினர். சோதனையில் வாகனத்தில் எதுவும் சிக்காத நிலையில் தொடர்ந்து பிரச்சார பயணம் மேற்கொள்ள பறக்கும் படையினர் அனுமதி அளித்தனர். திமுக அரசின் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் என்ன என்பது குறித்து தெரியாமலேயே அதையே வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு தாங்கள் அதை காப்பி அடிக்கின்றோம் என கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசிய போது, அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை என்றும், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசின் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் என்ன என்பது குறித்து தெரியாமலேயே அதையே வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு தாங்கள் அதை காப்பியடித்துக் கொண்டிருக்கிறோம் என கூறுவது வேடிக்கையாக உள்ளதாக கூறினார். இந்நிகழ்வில் மாநிலங்களவை உறுப்பினர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், திமுக அயலக அணி செயலாளர் அப்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே 505 வாக்குறுதிகளை தந்திருந்தோம். அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காலை உணவு திட்டம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாத எத்தனையோ திட்டங்கள், வீடு தேடி மருத்துவம் போன்ற எத்தனையோ திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இந்த மீதி இருக்கக்கூடிய 101 வாக்குறுதிகளிலே 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு காரணத்தால் அவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் விதி மீறியதாக தவேக தலைவர் விஜய் மீது காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கொளத்தூர் தொகுதியில் விதிகளை மீறி 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது, ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதற்கான பாதையை மறித்து உள்ளிட்டவை 5 பிரிவுகளின் கீழ் பெரவலூர் காவல்துறையினர் தவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் போன்று கொளத்தூரில் மற்றொரு சம்பவம் நடைபெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சித்தார் என
தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனியார் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செந்தில் பாலாஜி கரூரில் நிற்க பயந்து கோவையில் நிற்கிறார் என்றும், கரூரில் 41 பேர் இறந்ததற்கு காரணம் செந்தில் பாலாஜி என்றும் குற்றம் சாட்டினார். கரூர் போன்று கொளத்தூரில் மற்றொரு சம்பவம் நடைபெற முதலமைச்சர் நினைத்திருப்பதாக கூறினார். காவல்துறை முதல்வர் பேச்சை கேட்டு செயல்படுகிறது என்றும், கொளத்தூரில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். நாங்கள் பரப்புரை செய்யும் பொழுது மீண்டும் கரூர் சம்பவம் போன்று இங்கு நடைபெறக்கூடாது என தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். எந்த கட்சிக்காரங்களும் கூப்பிடவே இல்லை. நீங்கள் மாவட்ட செயலாளர் கேளுங்க, எந்த விதமான கட்சிக்காரங்களும் நான் அழைக்கவே இல்லை. இயற்கையாக அந்த மக்கள் கூட்டம் தான் வந்தார், பேசினார், கிளம்பிட்டார். ஏன்னா எங்களுடைய பிரச்சாரங்கிறது அவர் வந்து அந்த தொகுதியில் நின்று அந்த மக்கள்கிட்ட பேசி கூட்டத்தை கூட்டணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நின்று பேசி லைவ்ல டிவியில் பார்த்தாலே மக்கள் போதுங்கிறத எங்களோட அழைப்பை எப்பயுமே கொடுத்துட்டே இருக்கும். மித்தவங்க மாதிரி மித்த கட்சி மாதிரி மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வேண்டிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அமைதியான முறையில் அந்த தொகுதியில் மக்கள் கடமையாற்ற எங்கள் தலைவர் வரும்பொழுது ஒரு 20 நிமிஷம் அவர் பேசக்கூடிய பேச்சு மக்கள்கிட்ட டிவி வழியாகவும் சோசியல் மீடியா வழியாகவும் யூடியூப் மூலியம் வந்தாலே போதும்னு நினச்சி தான் நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால கட்சிக்காரர்களோ மாவட்ட செயலர்களோ இந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வர பழகம் எங்களுக்கு இயற்கையாக கிடையாது. ரெண்டாவது, இவர் வெளியே வந்தால் என்ன மாதிரி மக்கள் கூட்டம் வரும்னு ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு தெரியாதா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ளே என்ன மாதிரி சாலைகள் இருக்குது, எந்தெந்த ரோடை பிளாக் பண்ணும் அப்படிங்கிறது ஏன் கொளத்தூர் இருக்க காவல்துறைக்கு மட்டும் தெரியல? ஈரானுடன் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கார்க் தீவு ஆகியவற்றை வெடிவைத்து அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான போர் தொடங்கி 1 மாதம் ஆகிய நிலையில் 10 நாட்களுக்கு போரை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார். தொடர்ந்து உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் கார்க் தீவு ஆகியவற்றை வெடிவைத்து அழிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த தாக்குதல் மூலம் ஈரானில் தமது இனிமையான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்றும், தமது பல வீரர்களும் மற்றவர்களுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். கவுஹாத்தியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. கவுஹாத்தியில் IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய சென்னை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 127 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. சென்னை அணியில் அதிகபட்சமாக ஓவர்டன் 43 ரன்கள் குவித்தார். பந்து வீச்சு தரப்பில் ஆர்ச்சர், பர்கர் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 128 ரன்கள் சேர்த்து எளிதாக வெற்றி பெற்றது. இதில் அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் 38 ரன்களும், வைபவ் சூரியவன்ஷி 52 ரன்களும் குவித்து ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் ராஜஸ்தான் அணி IPL தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. வாக்கு அரசியலுக்காக சில மாநிலங்கள் OBC ஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு வழங்குவதாக நாடாளுமன்றத்தில் பேசிய பாஜக எம்பிக்கு திமுக உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் அமளி ஏற்பட்டது. மாநிலங்களவையில் நேற்று பேசிய பாஜக உறுப்பினர் லட்சுமணன் என்பவர் வாக்கு வங்கி அரசியலுக்காக சில மாநிலங்கள் OBCகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகளை முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையில் வழங்குவதாக தெரிவித்தார். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் அவ்வாறு செய்வதாக குற்றம் சாட்டியதால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அரசியலமைப்பு சட்டம் மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டிற்கு வழிவகை செய்யவில்லை என்று அம்பேத்கர் கூறியிருப்பதாகவும் லட்சுமணன் குறிப்பிட்டார். கர்நாடகத்தில் அம்மாநிலத்தின் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தனித்ததொரு சாதியாக கருதப்பட்டு முஸ்லிம்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் சுமார் 97% முஸ்லிம் சமூகங்கள் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய லட்சுமணன், தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு தனியாக வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல கேரளம், தெலுங்கானா மாநிலங்களிலும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அத்துடன் மாநிலங்களவையிலிருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபாய் அளவிற்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது.
31 நாட்களாக நீடிக்கும் மேற்கு ஆசிய மோதல் காரணமாக டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு நாளுக்கு நாள் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. நேற்று வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் 165 பைசா வரை வீழ்ச்சியை சந்தித்தது. 93.62 ரூபாயில் வர்த்தகம் தொடங்கியது. பின்னர் 93.57 ரூபாயாக ஆதாயம் அடைந்தது. பின்னர் 95.22 ரூபாய்க்கு இதுவரை இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியை சந்தித்தது. இறுதியாக 94.78 ரூபாயாக இருந்தபோது வர்த்தகம் நிறைவடைந்தது. காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் விஜயை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் கூறிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் சித்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது தொகுதிக்கு செய்த நன்மைகள் மக்களுக்கு தெரியும் என்றும் வெற்றிக்கு பின் புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். மேலும் தாவேக தலைவர் விஜய் குறித்து கேட்ட கேள்விக்கு விஜயை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் பதிலளித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன் அல்ல காமெடியன் என்றும் ஏற்கனவே கூறிய 63 வாக்குறுதிகள் மீண்டும் இடம்பெற்றது தோல்வியின் அடையாளம் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்ல எந்த திட்டமும் இல்லை என்றும் மக்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யும் வாக்குறுதிகள் தான் உள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலின் கதாநாயகனும் அல்ல கதாநாயகியும் அல்ல, மாறாக வில்லனாகவும் காமெடியனாகவும் தான் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள 517 வாக்குறுதிகளில் 63 வாக்குறுதிகள் முந்தைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததை என்று சுட்டிக்காட்டினார். கரூர் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முதல் நாளிலேயே வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார். அவர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் அலுவலர் சத்யபால கங்காதரனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் சின்னசாமி உடன் இருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் விஜயபாஸ்கருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். கரூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா தனது கட்சி நிர்வாகிகளுடன் இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களையும் மரக்கன்றுகளையும் கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூரில் முதல் நாளிலேயே அதிமுக நாம் தமிழர் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி குலசேகரத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சிதறால் பகுதியில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் இளைஞர் மன்றம் சார்பில் சீனியர் மற்றும் 18 வயதிற்கு உட்பட்ட பெண்கள், 18 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் ஊட்டி, காஞ்சிபுரம், அருமனை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். போட்டியை பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் வினயகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 10,000 முதல் 500 வரை ரொக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டது. செய்யாறு திமுக வேட்பாளர் ஓ ஜோதிக்கு அக்கட்சியினர் மாலை அணிவித்தும் பெண்கள் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஓ ஜோதிக்கு அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்துல்லாபுரம், மாங்கால், கூற்றோடு உள்ளிட்ட இடங்களில் அவருக்கு ரோஜா மாலை அணிவிக்கப்பட்ட நிலையில் கொடநகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மலர் தூவி வரவேற்றனர். தொடர்ந்து அண்ணா, பெரியார், கலைஞர் மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தனது தேர்தல் பணிகளை தொடங்கினார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக கருணாநிதி என்பவர் போட்டியிடும் நிலையில் அதே கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பிரேம்குமார் என்பவர் சுயேட்சையாக தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி கோவில்பட்டி சார் ஆட்சியருமான ஹியூமன்சு மங்களிடம் தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்றும் தெரிவித்தார். தொகுதியானது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தரவில்லை.
அதே நேரத்தில் கோவில்பட்டி தொகுதியில் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த தொகுதியாகும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் மீண்டும் கண்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் கண்ணீருடன் தேர்தல் பணிகளை புறக்கணிப்பதாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் மீண்டும் கண்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகர் தனது ஆதரவாளர்களுடன் திரண்டு அதிருப்தியை வெளியிட்டார். 40 ஆண்டுகள் உழைப்பிற்கு மதிப்பளிக்காமல் தனக்கு சீட் மறுக்கப்பட்டதற்கு மாவட்ட செயலாளர் சிவசங்கரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவும் தான் காரணம் என குற்றம் சாட்டிய அவர் தேர்தல் பணிகளில் ஈடுபட போவதில்லை என அறிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசும்போது கண்ணீர் விட்டு அழுத தனசேகரின் இந்த அதிரடி முடிவு ஜெயங்கொண்டம் திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முறை அந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது தொடர்ந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க இந்த இயக்கத்தினை சேர்ந்தவங்களை. சார், உங்க அடுத்த நியாயமான யோசனை நிற்பாருங்க. அடுத்த இலக்கு இப்போ உங்களுக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னா? நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்தினீங்க. ஆலோசனை கூட்டம் கூட தான் நிர்வாகிகள் முழுக்க நம்மளை அழிச்சவனே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது சம்பந்தமா ஏதாவது தீர்மானம் போடுறீங்களா? நிர்வாகம் இல்லை, தீர்மானம்லாம் ஒன்றும் போடல. ஏகமனதான் வாய்மொழி உத்தரவு, வாய்மொழி தான். இதனால கட்சியில உங்களுக்கு பெரும் அதிருப்தி ஏற்படும், கட்சியில நடவடிக்கை எடுப்பாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்கு வயசு 66 வயசு. நான் 40 வருஷம் இந்த வயசு கட்சியை உழைச்சிட்டு உழைச்ச உழைப்பு மக்கள் பொதுமக்களுக்கும் மற்றபடி எல்லாருக்கும் தெரியும். வியாபாரியிலேருந்து விவசாயிகள்லேருந்து மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த கட்சியில் உழைச்சி தான் இருக்க முடியாது. எந்த பலன் அடையலை. தொடர்ந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. சீட்டு கிடைக்காததுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? முழு காரணம் ராஜா. முழு காரணம் ராஜா தான். அதுக்கு மற்ற மாவட்ட செயலர் துணை போட்டார். சரி, நீங்க பணத்தால வேலை வாங்கினாங்களா அவங்கள, இல்ல உங்களுக்கு சீட்டு பணத்தால கிடைக்கலையா? அப்படி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வடிவேல் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வடிவேல் இன்று கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி மற்றும் 100 அடி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக வேட்பாளர் வடிவேலுக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரசு பணியை துறந்த முருகேஸ்வரி என்பவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆதி திராவிடர் நலத்துறை ஊழியராக பணியாற்றி வந்த முருகேஸ்வரிக்கு கணவர் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். இவர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீது விழிப்புணர்வும் அக்கறையும் கொண்டதாலும் அடித்தட்டு மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் உரிமை சார்ந்த போராட்டங்களில் ஆர்வம் காட்டி வருவதாலும் அரசு பணியை துறந்து முருகேஸ்வரி அரசியலுக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் முதன்முறையாக பழனி தொகுதியில் போட்டியிடுகிறார். சேலம் வீரபாண்டி தொகுதி திமுக வேட்பாளரை மாற்ற கோரி திமுகவினர் கூண்டோடு பதவி விலகுவதாக கூறி மாவட்ட செயலாளர் வீட்டை முற்றுகையிட்டனர். சேலம் வீரபாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளராக மருத்துவர் தருண் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வேட்பாளரை மாற்ற கோரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் வீட்டு முன் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக மாவட்ட துணை செயலாளர் பாறைப்பட்டி சுரேஷ்குமாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பனமரத்துப்பட்டி ஒன்றிய செயலாளர் உமா சங்கர், பனமரத்துப்பட்டி பேரூர் செயலாளர் ரவிக்குமார் இளம்பிள்ளை, பேரூர் செயலாளர் சண்முகம், மல்லூர் பொறுப்பாளர் வேங்கை ஐயனார், ஆட்டையாம்பட்டி பேரூர் செயலாளர் முருகப்பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாலாட்டின் புதூர் அரசு பள்ளியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய விளக்கம் அளிக்காத அதிகாரிகளை கண்டித்து அரசியல் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்களுக்கு வழங்க பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி சங்கர சுப்பிரமணியன் தலைமையில் சோதனை நடத்தினர். இதை அறிந்த அரசியல் கட்சியினர் அங்கு திரண்டு சில அறைகள் பூட்டப்பட்டிருந்தது குறித்தும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யாதது குறித்தும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சோதனை முடிந்து முறையாக விளக்கம் அளிக்காமல் காரில் புறப்பட்ட முயன்ற தேர்தல் உதவி அதிகாரியை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் அதிகாரிகள் தடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினரின் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னரே போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்திய பணத்தையும் அமெரிக்க டாலர் கரன்சிகளையும் பறிமுதல் செய்துள்ளனர்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரையில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் கண்காணித்தனர். அப்போது மதுரையை சேர்ந்த 2 ஆண் பயணிகள் தங்களுடைய சூட்கேஸ், பை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல முயன்றனர். அப்போது சுங்கத்துறையினர் அவர்களின் உடைமைகளை சோதித்தனர். அதில் கட்டுக்கட்டாக இந்திய பணம், அமெரிக்க டாலர் கரன்சி ஆகியன இருந்தன. பணக்கட்டுகளை எண்ணி பார்த்ததில் 33,50,000 ரூபாயும் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு அமெரிக்க டாலரும் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கும் சுங்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கைக்குழந்தையுடன் பேருந்துக்கு காத்திருந்த பெண்மணி மீது கார் மோதியதில் அந்த பெண்மணி உயிரிழந்த நிலையில் 5 வயது குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. சேலம் மாவட்டம் நாகலூரை சேர்ந்த ராமச்சந்திரன் மனைவி செல்லம்மாள் தனது பேரனுடன் நாகலூர் செல்வதற்காக ஏற்காடு செங்காடு சாலையில் பேருந்துக்கு காத்திருந்தார். அப்போது கரூரிலிருந்து ஏற்காட்டுக்கு 10 இளைஞர்கள் ஏற்றிக்கொண்டு சுற்றுலா வந்த கார் செல்லம்மாள் மீது மோதியது. இந்த விபத்தில் செல்லம்மாள் உடல் நைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தின் போது செல்லம்மாள் தனது பேரனை ஒரு புறம் தள்ளிவிட்டதால் அந்த சிறுவன் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு முதல் உதவி அளித்தனர். காரில் 10 பேர் வந்த நிலையில் விபத்து நிகழ்ந்தவுடன் ஓட்டுநரும் அவருடன் இருந்த 6 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். குடிவெறியில் இருந்த 3 பேரையும் பிடித்து மக்கள் அவர்களை அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வால்பாறை நீதிமன்றத்தில் பார் கவுன்சில் உறுப்பினர் தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கறிஞர்கள் QR கோடு மூலம் சரிபார்க்கப்பட்டு ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர் தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. நீதிபதி மீனாட்சி முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் வாக்குப்பெட்டியை சீல் வைத்து வாக்குப்பதிவை தொடங்கினர். வழக்கறிஞர்களின் அடையாள அட்டையில் உள்ள QR கோடு ஸ்கேன் செய்யப்பட்ட பின்னரே வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த தேர்தலில் முதன்முறையாக பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நித்தீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து யாக வேள்விகள் நடைபெற்றது. அதன் பின்னர் சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சுமந்து கொண்டு மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலை வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலின் கோபுர கலசத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் பிற கட்சியினரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் துரை சந்திரசேகரன் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர் 1989ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை தொடர்ந்து 8வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் காளை மாடுகள், செம்மறியாடு, சண்டை சேவல்களுடன் மேளதாளங்கள் முழங்க பேரணியாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அமுதாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். 234 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். 117 ஆண்கள், 117 பெண்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தினார். எப்படி அது மாதிரி அறிமுகப்படுத்தினாரோ அதே மாதிரி இன்னைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மூலமாக 234 வேட்பாளர்களும் இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி அண்ணன் உத்தரவிட்டிருந்தாங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிமாறன் கையில் மரக்கன்றுகளுடன் பாளையம்பட்டியில் இருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வரை வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரிமுத்துவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அரியலூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புகழேந்தி கோட்டாட்சியர் பிரேமியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். விவசாய குடும்பத்தில் பிறந்த புகழேந்தி 2016ஆம் ஆண்டு முதல் நாம் தமிழர் கட்சியில் உள்ளார். ராணிப்பேட்டை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தாரிகா சல்மான் தனது வேட்புமனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இருந்து புலியாட்டம், கொம்பாட்டம், மேளதாளத்துடன் கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்தனர்.
நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரா வேட்புமனு தாக்கல் செய்ய வர்றதுக்கே பல அடக்குமுறைகளை தாண்டி நாங்க இன்னைக்கு இங்க வந்து நாங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கோம். அண்ணா கேட்டிருந்தீங்க புதுமுகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒரு புதுமுகமா? ஆமா, அவர் புதுமுகமா நான் புதுமுகமா? கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் வடக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வினோத்குமாரிடம் வேட்புமனு அளித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓட்டுக்கு பணம் வழங்குவதை தடுக்க தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அண்ணா விஜய், நீங்க ஒவ்வொரு தடவை இப்படியே தான் சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி 21க்கு அப்புறம் இருக்காது, 24க்கு அப்புறம் இருக்காதுன்னு எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க. விஜய் அண்ணா வராரு, பாக்கலாங்க. எங்க கட்சி வந்து மக்கள் கிட்ட நாங்க எங்களோட சின்னத்தையும் எங்க கொள்கையிலையும் நாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம். மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரிதல் வந்துருச்சுங்க. யாரு வந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா எங்களுக்கு தான் இருக்கு. எங்களுக்கு வந்து அண்ணா சொல்றாரு இல்லைங்களா, நாங்க வந்து மக்களோட தான் கூட்டணி வச்சிருப்போம். இப்ப எல்லாருமே இன்னும் அறிவிக்கவே இல்லைங்க வேட்பாளர்களை யாருன்னு. ஆனா நாங்க 234 பேரையும் அண்ணன் 2 மாசத்துக்கு முன்னாடியே அறிவிச்சு நாங்க கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலே களத்துல வேலை செய்யறோங்க. அப்ப எல்லாரும் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா 234 பேர் ஒட்டுக்கா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கோங்க. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுப்பீங்க நாங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கணேஷ் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மது செரியனிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அப்போது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் வட்டாட்சியருமான ஜெயவேல், துணை வட்டாட்சியர் ஆனந்தகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹிம்லர் கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்தார். அதன்பின் கிள்ளியூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதல் ஆளாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் தோவாலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் புஷ்பா தேவியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரிய ஸ்டெல்லா வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியான செந்தூர் பாண்டியனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் தமிழ்செல்வன் தன் தந்தையுடன் சென்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அம்பிகா ஜெனியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததால் கல் குவாரிகளை மூடுவதாகவும் செய்யாற்றில் கழிவுகள் கலப்பதை தடுப்பதாகவும் உறுதியளித்தார். விழுப்புரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா 6 மாத கைக்குழந்தையுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான முருகேசனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோன்று விக்கிரவாண்டியில் சுபா சந்திரசேகரும், திண்டிவனத்தில் பேச்சிமுத்தும், மயிலத்தில் விஜய் விக்ரமும், பானூரில் கரிகாலனும், திருக்கோவிலூரில் அமர்ராஜானும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். செஞ்சி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணன் ஏப்ரல் 2ஆம் நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராசாத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோன்று கும்மிடிப்பூண்டி, மாதவரம், திருவொற்றியூர் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை முதல் ஆளாக தாக்கல் செய்தனர். பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக முதலில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக பொன்னேரி தொகுதியில் வெற்றி தொகுதியாக மாறும். முதல் வெற்றி எங்களுடைய பொன்னேரி தொகுதி வெற்றி அடையும். எங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. நாங்கள் எப்பயுமே தனித்து நிற்போம், தனித்து ஜெயிப்போம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் முருகேசன் டிராக்டரில் மண்வெட்டியுடன் பேரணியாக வந்தார். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் அஜிதா பேகத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுபாஷ் மாட்டு வண்டியில் ஏர் கலப்பையுடன் பேரணியாக வந்தார். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புனிதா சண்முகம் ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாட்டு வண்டியில் ஏர் கலப்பை உள்ளிட்ட வேளாண் கருவிகளுடன் ஊர்வலமாக வந்தார். அதன்பின் தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரி செல்வியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாலாஜி மாட்டு வண்டியில் ஏர் கலப்பையை சுமந்தவாறு ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்றார். அங்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் சுபாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பானுப்பிரியா மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் கமலத்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆதாரமா விளங்குற மலட்டாறு வந்து தண்ணி வராம நீர்வரத்து பாதிக்கப்பட்டிருக்குது. அது நீர்வரத்து வந்துருச்சுன்னா
அதோட விவசாயிங்களுக்கு நிலத்தடி நீர் மட்டம் உயரும். அதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும். கடலூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் நாகவேந்தன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் தட்சிணாமூர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சரசு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் முருகேஸ்வரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் கண்ணனிடம் வேட்புமனுவை அளித்தார். அதேபோல் ஒட்டன்சத்திரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரகுபதி தனது ஆதரவாளர்களுடன் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜாராம் தோளில் ஏர்கலப்பை சுமந்தவாறு வந்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட வழங்கல் அலுவலருமான சோபாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருக்குமே அரசு வேலை, பெண்களுக்கு அரசு வேலை. எங்களோட திட்டமே வந்து பெண்களுக்கு சரிசமமாக எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கணுங்கிறது தான். அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதை தவிர நான் இந்த ஆலங்குடி தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த ஆலங்குடி தொகுதியில் தொழிற்சாலைகள் கொண்டு வருவேன். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராஜ்குமார் தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக பேருந்து நிலையத்திலிருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடந்து சென்றார். தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் விமலா முதல் ஆளாக வந்து பெரியகுளம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரஜித் பீனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சேலம் மாவட்டத்தில் உள்ள கெங்கவள்ளி தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அபிராமி சேரலாதன் தனது ஆதரவாளர்களுடன் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக சென்று வட்டாட்சியரிடம் வேட்புமனுவை அளித்தார். அதையொட்டி கெங்கவள்ளி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு வேட்பாளருடன் 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வெற்றிகரமாக கூட்டணி அமைத்திருக்கின்றோம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை சோதனையிட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். வாகனத்தில் எதுவும் சிக்காத நிலையில் தொடர்ந்து பிரச்சார பயணம் மேற்கொள்ள பறக்கும் படையினர் அனுமதி. அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றச்சாட்டு. தேர்தல் பிரச்சாரத்தில் விதி மீறியதாக தாவேக தலைவர் விஜய் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது, ஆம்புலன்ஸ் வாகனத்தை மறித்தது உள்ளிட்டவை 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு. கரூர் போன்று கொளத்தூரில் மற்றொரு சம்பவம் நடைபெற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முயற்சித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஈரானுடன் உடன்பாடு ஏற்படாவிட்டால் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் அழிக்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. கவுஹாத்தியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.